அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் விளையாட்டா ஜாலியா இந்த எளிமையான வார்த்தையை சொல்லி பாருங்கள். உங்கள் கடன் முழுவதும் தீர ஏதாவது ஒரு வழியில் பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல கடன் பிரச்சனை தீர்வதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமீப காலமாக நம்ம சேனல்ல சில ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், பயன்படுத்துறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும், அதிக நேரமும் ஆகாது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க சில அத்தியாவசியமான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை விளையாட்டா நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதிசயத்தக்க வழிகளில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த எளிமையான வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தினமும் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. எப்பவுமே எந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலுமே அதனுடைய அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் பொழுது முழு நம்பிக்கை நமக்கு வரும். சோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போதுதான் அந்த வார்த்தைக்கான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கடன் விரைவாக தீர்வதற்கான வழியை இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். பொதுவாகவே எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் நமக்கு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்றதுனால பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கலாம். அல்லது ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியில எதிர்பாராத பெரிய வகையில இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் வாரி வழங்கும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். உடனடியாக பலனையும் கொடுக்கக்கூடியவை. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. அதிகபட்சமாக ஒரு நோட்புக் மற்றும் பென் நமக்கு தேவைப்படும். இந்த மெத்தடுக்கு அது கூட கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் பெருமளவு செல்வத்தை நிரந்தரமாக ஈர்க்க முடியும். சோ இப்போ நம்ம பார்க்க போகும்
போகும் இந்த சிம்பிளான மெத்தடை தைரியமா கேஷுவலா ஜாலியா நீங்க ட்ரை பண்ணுங்க. மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ எந்த விதமான தடைகளும் இல்லை. அதே போல டைமிங்ஸ் கூட பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல ஜஸ்ட் ஒரு 5 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. 5 நிமிஷத்துல 10 முறை நீங்க சொன்னால் கூட போதும். கொஞ்சம் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறவங்க நீங்க 10 நிமிஷம் கூட இந்த வார்த்தையை சொல்லலாம். காலையில ஒரு 5 நிமிஷம், மதியம் அல்லது சாயங்காலம், இரவு நேரத்துலன்னு எப்ப வேணாலும் இன்னொரு 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அல்லது தொடர்ந்து கூட நீங்க ஒரு 10 நிமிஷமா சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதிற்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். அடுத்ததாக எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு கால வரை கிடையாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தினமுமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அதிசயத்தக்க வழியில் உங்களுடைய கடன் விரைவாக தீரும். அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்ததற்கு பிறகு இந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த வார்த்தையை சொல்ல போறதுனால நம்முடைய கடன் தீரும், ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் கிடைக்கும்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையும் நீங்க வச்சுக்காதீங்க. ரிசல்ட் எதுவுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஃப்ரீயா இருக்க நேரத்துல விளையாட்டா கேஷுவலா இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. சீரியஸா நீங்க சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்க இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. பிளைண்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த சில நாட்களிலேயே ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க தான் டைரக்டா இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு கடன் இருக்குன்னா மனைவி நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மனைவிக்கு கடன் இருக்குன்னா கணவர் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். இது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அந்த குடும்பத்திற்கே கடன் பிரச்சனை தீரும். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. லெமன் டிராப் எலேட் கிளியர் பிரிங் கவுண்ட். லெமன் டிராப் எலேட் கிளியர் பிரிங் கவுண்ட். லெமன் டிராப் எலேட் கிளியர் பிரிங் கவுண்ட். அவ்வளவுதாங்க. சில முறைகள் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஆனால் மனப்பாடம் செஞ்சு வச்சு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சோ அல்லது இதையே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் கடன் காணாமல் போகும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.